இந்த ஜிலு ஜில்லுன்னு கோசி வெதருக்கு இந்த மாதிரி சுட சுட தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும் இல்லையா? ஆனா வெளியில இருக்கிறவங்க சாரி உங்களுக்கு நச நசன்னு இருக்கும்னு எனக்கு தெரியும். வீட்டுல இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்க. பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், மசாலா பொருட்கள் எல்லாத்துலயும் ரெண்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாயை வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு 3 தக்காளியை அரிஞ்சு நல்லா வதக்கிடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிடுங்க. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது வடிகட்டி அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் மினிமம் அரிசி ஊறி இருக்கணும். அரிசி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை கிளறிட்டு பிரஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு விசில் கணக்குலாம் வேண்டாங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லனா 2 விசில் தாராளமா போதும். ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பர் கிளாஸியா இருக்கும். இது ஒரு ரொம்ப பேசிக்கான தக்காளி சாதம் ரெசிபிங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மழை காலத்துக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு தோணும். தூங்குறீங்களோ, வேலை செய்றீங்களோ, இல்ல வெளியில போறீங்களோ, இது ரொம்ப ஈஸி ரெசிபின்றதுனால டக்குன்னு செஞ்சு பேக் பண்ணிட்டு ஓடிடலாம். இதுக்கு ஒரு சூப்பர் 3 சைட் டிஷ் ஆப்ஷன் சொல்றேன். தயிர் பச்சடி எல்லாருக்கும் தெரிஞ்சது, இல்லனா அவிச்ச முட்டை. பட் இது எல்லாத்தையும் தாண்டி பொட்டேட்டோ சிப்ஸ் இதுக்கு சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?